வணக்கங்க. வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சில பேர் பண்ணையிலலாம் நல்லா சிறந்த முறையில பண்ணையெல்லாம் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அனுபவத்த வந்து வெளிய மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னா, நீங்க வந்து எங்க எங்கள தொடர்பு கொள்ளுங்க. உங்க பண்ணையாவது, உங்களோட வளர்ப்பு முறை, உங்களோட அனுபவங்கள நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம வீடியோ வந்து உங்க இடத்துலயே வந்து நம்ம எடுத்து குடுத்து, நம்ம மக்களுக்கு உங்களோட அனுபவங்களையும் உங்களையும் வெளிப்படுத்துறதுக்கு நாங்க நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்துறோம். ஏன்னா, நம்ம நெறைய பேத்துக்கு அது எப்படி என்னன்னு சில அனுபவங்கள் தெரியறதில்ல. ஒருத்தர் ஒரு பண்ணையில் வந்து எப்படி மாடு வளர்த்துறாங்க, எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, எப்படி கோழி வளர்க்குறாங்க, எப்படி ஆடு வளர்க்குறாங்க, வெண்பன்றி வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, அப்படி விவசாயம் சார்ந்த தொழில் நிறைய இருக்குது. அதில் சக்ஸஸாக பண்ணுறவங்க யார் இருந்தாலும் வெளி உலகத்துக்கு 4 பேர்த்துக்கு தெரியணும், இதை பண்ணுனா இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அறிமுகப்படுத்தணும்னு விரும்பினா எங்களுக்கு தொடர்பு பண்ணிங்களா, நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணி 4 பேர்த்துக்கு பயனுள்ளதை நம்ம அறிமுகப்படுத்தி விடலாங்க. வணக்கமுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 2 மாடு எடுக்க வந்தாங்க. 1 மாடு தான் எடுத்தோம். இது பழனி பக்கம் தம்மம்பட்டிக்கு எடுத்திருக்கு. 4 பல்லு 66,000ங்க. கண்ணு போட்டு ஒரு 2 நாள் தான் ஆகுதுங்க. 1 நாள் தான் ஆகுது. சீம்பால் மாடு தான். என்ன கண்ணு போட்டிருக்குங்க? காலக்கண்ணுங்க. காலக்கண்ணு போட்டிருக்கு. இவங்க முத வாட்டி வாங்கிட்டு இருக்காங்களா உங்க? ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு நிலவரம் கம்மிங்க. இன்னைக்கு மாடு நிறைய மாடு எடுக்கல. இன்னைக்கு பெரிய மாடெல்லாம் கொஞ்சம் இதில் அளவு பட்ஜெட் மாடுகள் கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு மாடே நம்ம ஒரு 3 மாடு தான் எடுத்திருக்கோம். பெருசாக எடுக்கல. நிறைய கஸ்டமர் தாட்டி விட்டோம். ஒன்றும் நோட்டத்துக்கு செட் ஆகல. அதெல்லாம் ரெகுலர் கஸ்டமர் தான் வந்தாங்கல்ல. அப்போ ரெகுலர் கஸ்டமருக்கு யாருக்கு ஒன்றும் மனசுக்கு பிடிச்சவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் தாட்டி விட்டோம். மொத்தமே 3 மாடு தான் எடுத்திருக்கோம். நல்ல மாடம் ஒன்றும் பெருசாக நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த பேர் இன்னைக்கு பார்ட்டி அவ்வளோக்கு இல்லை. அதெல்லாம் அளவு பட்ஜெட் மாடாக இருந்ததுனால ஒரு 3 மாடு தான் எடுத்திருக்கோம். மாடு எத்தனை பல்லு மாடுங்க? 4 பல்லு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்கு? இது ஒரு 15 லிட்டர் வருங்க. ஒரு வேலைக்குங்களா ஒரு நாளைக்கு? ஒரு வேலைக்கெல்லாம் வராதுங்க. நீங்க குறுக்கு கேள்வி கேட்காதீங்க. ஒரு நாளைக்கு தான் வரும். இப்படிதான் குறுக்கு கேள்வி அப்பப்போ கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கிறீங்க. அவங்க வளர்த்திடுறாங்க. ஒரு நாளைக்கு 5 லிட்டரா, ஒரு நேரத்துக்கு 5 லிட்டர் ஆமான்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக கமெண்ட்ல கழுவி ஊத்துறாங்க. அதனால தெளிவா கேள்வி கேளுங்க. ஒரு நேரத்துக்கு என்னைக்கு ஒரு 15 லிட்டர் கறக்க வெறி மாடெல்லாம் இப்படி எல்லாம் கிடைக்காது. ஒரு 7 அதெல்லாம் பெரிய ரொம்ப பெரும் சைஸ். நம்ம மாடுகளை சைஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடு இவ்வளவு கறக்குமான்னு நம்ம ஒரு நோட்டம் பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? மாடு மேல மாடு சேர்ந்து பட்டி மாலைப்பட்டி பெருகி வருது. ஒரு 2-3 நாளைக்கு பால் கம்மியா தானே வரும். அப்புறம் தான் பால் படிப்படியா ஏறும். உடனே ஏறாது. எதிர்பார்க்காதீங்கன்னா கொஞ்சம் கால் நாளைக்கு மாடு பால் போச்சு. ஆமா, அதெல்லாம் பச்சை கண்ணு மாடு. தீவனங்கள் நிறைய வச்சு விட்டுறாதீங்க. அடிச்சிங்கன்னா பயந்து. ஆமா, தீவனங்கள் நிறைய வச்சு விட்டுறாதீங்க. அதிகமாக வச்சிடாதீங்க. இன்னைக்கு போய் வெறும் பச்சை தண்ணி மட்டும் வைங்க. பச்சை தண்ணி மட்டும் வைங்க. நம்ம இது வச்சிடலாம். அதெல்லாம் எதுவும் வேணாண்ணா. இப்போதைக்கு காலையில் போனோன்னா பச்சை தண்ணி வைங்க. அண்ணா இது பச்சைக்கண்ணு மாடு ஒரு 2 நாள் உங்க இடத்துக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தீவனம் வைங்க. தீவனம் போட்டு வைங்க. ஒரு அரைவாசி நாளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு தீவனம் போட்டு வைங்க. ஒரு 2 நாளைக்கு உங்க இடத்துக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்க சன்னமா போட்டுக்கீங்க. ஆமா, எடுத்த வேலை இப்போ மாடு சந்தைக்கு வந்திருக்கு, தீவனம் வச்செல்லாம் வந்திருக்கோம். நம்மளும் போய் தீவனம் வச்சா மாடு செரிமானம் சிக்கலாயிப்பு. பச்சைக்கண்ணு மாடு செரிமானம். அதனால வந்து ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் பால் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, தீவனத்தை கம்மி பண்ணுங்க. உங்ககிட்ட வந்து ஒரு வாரங்களுக்கு அப்புறம் பால் தீவனம் எப்பயும் போல ஏற்றுங்க. அது முடியும் ஒரு அரைவாசி தீவனம் மட்டும் வைங்க. இன்னைக்கு போகணும்னா பச்சை தண்ணி மட்டும் வைங்க. சரிண்ணா, ஓகே. சரி, நன்றி. வணக்கம்ங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனவங்க தான் வாங்கியிருக்காங்க. 66 ரூபாய்க்கு வாங்கியிருக்குதுங்க. ஜெர்சி இளங்கன்று. இப்போதான் கன்று போட்டிருக்குது. இளங்கன்று மாடு. கொஞ்சம் முன்னாடி நடக்க விட்டு காட்டுறீங்களா?
இப்போ வரப்போகிற நாளை வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.